இந்த வயசானவர் தான் யாரெல்லாம் இந்த உலகத்துல சாவ போறாங்கன்னு முடிவு பண்ணுவாரு. இந்த கயிறை வெட்டிட்டு சாக போறவங்களோட போட்டோல இந்த சிம்பிளை போடுவாரு. அப்படி போட்டுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணோட போட்டோ வருது. கயிறை வெட்டலான்னு போகும்போது கரெக்டா பெல் அடிக்க யாருன்னு போய் பார்த்தா அது இப்போ போட்டோல பார்த்தா அதே பொண்ணு தான். அவ இந்த பூனைக்குட்டியை பாத்தீங்களா அப்படின்னு பாவமா கேட்கறான். அப்படி கேட்டுட்டே இருக்கும் போது உள்ள போயிடுறா டக்குன்னு. சும்மா இருக்காம ஏதோ பட்டன்லாம் விளையாட்டு தரமா அழுத்தி அந்த சிஸ்டத்தையே அங்க கொலாப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் உடனே அதை நிறுத்த ஓட்டுறாரு. அப்ப இவ எதர்ச்சியா சாவ ரிஜிஸ்டர் பண்ற மிஷினை பார்த்துட்டு இங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறா. அங்க இவர் சிஸ்டம் சரி பண்ணிட்டு இந்த பொண்ணோட சாவ கன்ஃபார்ம் பண்ணலாம்னு வரும்போது அங்க இந்த பொண்ணு இவரோட போட்டோவே வச்சு என் பூனைக்குட்டி நீ தான் எடுத்துன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதை தந்துடு, இல்லனா இதை வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். இவர் உடனே பயத்துல அதை கட் பண்ணாத, சரி நான் பூனைக்குட்டியை தந்துடுறமா அப்படின்னு சொல்றாரு. பூனையை திருப்பி வர வச்சதும் இவ அது வந்த சந்தோஷத்துல போயிடுறா. அவ போன உடனே இவர் ஏதோ யோசிக்கிறாரு. உடனே வெட்டுறதுக்கு இது பத்தாதுன்னு பெரிய ஒண்ணு எடுத்துக்கிட்டு வெட்ட போறாரு. கார்டன்ல செடி தான் வெட்ட போறாரு. இவ்வளவு நாள் அடுத்தவன் சாவை ஈஸியா கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா நம்மளோட சாவுனா மட்டும் நம்மளுக்கு பயம் வருதேன்ட்டு குற்ற உணர்ச்சியில